ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபனுக்கு பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாங்க. பிரியாணி, கீ ரைஸு, புலாவுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதும் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் சக்தி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டனையும் போட்டுக்கலாம். எலும்பும் பீஸ் ரெண்டுமே மிக்சடாக தான் நான் போட்டுக்கிறேன். மட்டனையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே சுருள 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் மட்டன் வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா உப்பு காரம் மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன்லேயே தண்ணி நிறையா வருங்க. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமான தண்ணியை ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு பொடியை ரெடி பண்ணணும். இந்த மட்டன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. எப்போவுமே கல்பாசி மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கம்மன் வாசனையாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிற மசாலா வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு. நீங்கள் 1 கிலோ பண்ணும்போது இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கூடவாக போட்டுக்கோங்க. போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. நைஸாக மசாலாவும் பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா மட்டன் எல்லாம் வெந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணின பொடி போட்டுக்கலாம். இந்த பெப்பர் பொடியை நம்ம கடைசியாக தாங்க போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த பெப்பரோட வாசனை எல்லாம் போயிடும். கடைசியாக போடும்போது அந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவும் உங்கள் விருப்பம் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெமனோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல சூப்பரான டேஸ்டியான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. இதே போலயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.